நடிச்சிருக்கிறாரு. வடிவேல் காமெடி நல்லா இருந்தது. சுந்தர்சியன் வடிவேல் காம்போ அவங்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவி. நிறைய தடவை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். புடவை சீனில் நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி தேட்டர் ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்க்குற ஒரு படம். சுந்தர் சார் சூப்பர் நடிப்பு. சுந்தர் சார் வின்னர் படம் மாதிரி இதுவும் வந்து ஒரு நல்ல காமெடி ஃபிலிமாக. வடிவேல் சார் சுந்தர் சிங் நல்லா நடிக்கிறாங்க. அவங்களால தான் அந்த படமே ஓடும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்வலாக அரண்மனை 4 வரைக்குமே ஒரு த்ரில்லர் ஃபிலிம் மாதிரி இருந்தது. இது நல்ல காமெடி ஃபிலிமாக நல்லா இருக்கு, ஃபேமிலியாக பார்க்கறதுக்கு. ஆட்டம் போட்டுக்கொண்டிருந்த நேரம், இந்த சூழ்நிலையில் மிக மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஆண்களுக்கு நிகராக கலைத்துறையில் காலடி எடுத்து வைத்து தடைகளை தாண்டி வளர்ந்து கலையின் மறு வடிவமான திரைப்படத்துறையிலும் நுழைந்த 4 தலைமுறைகளாக நிலைத்து நின்று 1000 திரைப்படங்களுக்கு மேல் நடித்து கின்னஸ் சாதனையும் சரித்திர சாதனையும் படைத்த ஆட்சி மனோரமாவை கலை உலகின் மகாராணி என்று அழைக்காமல் வேறெப்படி அழைப்பது? தமிழ் சினிமாவின் சரித்திரம் எழுதப்படும் போது அதில் மனோரமாவின் காலம் என்ற தனிப்பிரிவே தொடங்க வேண்டியதிருக்கும். செட்டிநாட்டு வழக்கப்படி ஆட்சி என்று அழைக்கப்பட்டாலும் மனோரமா பிறந்தது சோழமண்டலத்தில் உள்ள அழகிய சிற்றூரான ராஜமன்னார்குடி. கலை வளர்த்த பூமியாக இருந்தாலும் மனோரமா பிறந்தது விவசாய குடும்பத்தில். ரோடு கான்ட்ராக்டராகவும் கள்ளுக்கடை கான்ட்ராக்டராகவும் இருந்த காசிக்கினார் உடையார் ராமாமிர்தம் தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தார். தந்தை கேளிக்கை மிக்கவராகவும் பொறுப்பற்றவராகவும் இருந்தார். அம்மாவின் தங்கையையே 2வது தாரமாக்கிக் கொண்டார். தங்கையே சக்காலத்தியாக வந்து கொடுமைப்படுத்தியதால் 10 வயது மகள் மனோரமாவோடு பிழைப்பு தேடி செட்டிநாட்டுக்கு வந்து சேர்ந்தார். அப்போது மனோரமாவின் பெயர் கோபி சாந்தா. குழந்தையை காப்பாற்ற வீட்டு வேலை செய்த ராமாமிர்தம் மகளை படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அம்மா செய்து தரும் முறுக்குகளை வீடு வீடாக சென்று விற்றுக்கொண்டே கோபி சாந்தா படித்தார். இதில் ஒரு கொடுமை என்னவென்றால், கோபி சாந்தாவின் தந்தை ஊர் ஊராக சென்று சினிமா கொட்டகை போட்டார். ஒருமுறை கோபி சாந்தா வாழ்ந்த பள்ளத்தூரிலும் போட்டார். தந்தையின் சினிமா கொட்டகையிலே மகள் முறுக்கு விற்றார். சினிமா தியேட்டரில் முறுக்கு விற்றதால் நிறைய சினிமா பார்க்கும் வாய்ப்பு அவளுக்கு கிடைத்தது. இதுவே கோபி சாந்தாவின் மனதிற்குள் கலை ஆர்வத்தை தூண்டியது. சினிமாவில் வரும் ஆடல் பாடல்கள் அப்படியே வீட்டில் அம்மா முன் செய்து காட்டுவாள். பெற்ற மனம் பூரித்து போகும். தற்காலிக கொட்டகை காலியாக சென்ற பிறகும் கோபி சாந்தாவின் சினிமா ஆசை போகவில்லை. பள்ளத்தூரில் இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கோட்டையூருக்கு நடந்தே சென்று படம் பார்த்து வருவாள். ஒருமுறை பள்ளத்தூரில் மங்கம்மா சபதம் என்ற நாடகம் போட்டார்கள். அதில் நடிக்கும் வாய்ப்பு கோபி சாந்தாவுக்கு கிடைத்தது. அன்று முதல் பள்ளத்தூரில் நடக்கும் நாடகங்களில் அவர் நடிக்கத் தொடங்கினார். உள்ளூர் நாடகம் படிப்பு என்று போய்கொண்டிருக்கும் கோபி சாந்தாவின் வாழ்க்கையில் சோகம் குடிவந்தது. அம்மாவுக்கு உடல் நலமில்லாமல் போக அவர் செய்து வந்த முறுக்கு வியாபாரத்தை இவள் சுமக்க வேண்டி வந்தது. படிப்பு பாதியில் நின்றது. ஆனாலும் கோபி சாந்தாவின் நடிப்பும் பாட்டும் அந்த பகுதி முழுவதும் பிரபலமாகியிருந்தது. எல்லோரும் அவரை பள்ளத்தூர் பாப்பா என்று செல்லமாக அழைத்தார்கள். அதுவே அப்போது பெயராகவும் மாறியிருந்தது. பாடகியாக இருந்தவர் முழுநேர நடிகையாகினார். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசலில் நடந்த விதியின் விசித்திரம் என்ற நாடகத்தில் 2வது நாயகியாக நடித்தார். இதுதான் பள்ளத்தூர் பாப்பாவுக்கு முறையான நாடக அரங்கேற்றம். அதன் பிறகு நாடக வாய்ப்புகள் நிறைய குவிந்தது. பெண்கள் நடிக்க வருவதற்கு தயங்கிய காலமாக இருந்ததால் பாப்பாவை போட்டி போட்டு நாடகங்களுக்கு அழைத்தார்கள். மகள் படித்து பெரிய ஆளாக வர வேண்டும் என்று நினைத்த ராமாமிர்தம் அம்மாளுக்கு மகளின் பாதை மாறிப்போனதால் வருத்தம் இருந்தாலும் பின்னர் அதனை ஏற்றுக்கொண்டார். பள்ளத்தூர் பாப்பா கதாநாயகியாக நடித்த முதல் நாடகம் யார் மகன். அதன் பிறகு ஆயிரக்கணக்கான மேடைகளில் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் பள்ளத்தூர் பாப்பாவின் நடிப்பும் பாட்டும் கேட்கத் தொடங்கியது.
பள்ளத்தூர் பாப்பா மனோரம்மாவாக அவதாரம் எடுத்தார். நாடகத்தில் நடித்து கொண்டிருந்தாலும் சினிமா மீதும் மனோரம்மாவுக்கு ஒரு கண் இருந்தது. அப்போது நாடக மேடையிலிருந்து பலர் சினிமாவுக்கு போய்க் கொண்டிருந்தார்கள். மனோரம்மாவுக்கும் ஒரு சினிமா வாய்ப்பு வந்தது. புதுக்கோட்டையை சேர்ந்த ஒருவர் ஒரு சினிமா படம் எடுக்கத் தொடங்கினார். எஸ். ராஜேந்திரன் ஹீரோ, ஹீரோயின் தேவிகா. முதல் நாடகத்தைப் போலவே சினிமாவில் 2வது கதாநாயகி வேடம் கிடைத்தது. ஆனால் என்ன சோகம் பாருங்கள், 1000 படங்கள் நடித்த மனோரம்மாவின் முதல் படம் முடிக்கப்படாமல் நின்று போனது. முதல் முயற்சியே தோல்வியடைந்ததால் கொஞ்சம் துவண்டுதான் போனார். சுவரில் எரியப்பட்ட பந்து மாதிரி திரும்பவும் நாடகத்துக்கே வந்தார். திமுக கழகத்தின் பிரச்சார நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார். இதன் மூலம் அறிஞர் அண்ணா, கலைஞர், SSR போன்றவர்களின் நட்பு கிடைத்தது. உதயசூரியன் என்ற நாடகத்தில் கலைஞர் கருணாநிதிக்கு ஜோடியாக நடித்தார். இந்த காலகட்டத்தில் அவருக்கு கலைஞர் கண்ணதாசனின் நட்பு கிடைத்ததுதான் அவரது வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது. கவிஞர் சொந்தமாக மாலையிட்ட மங்கை என்ற படத்தை தயாரித்த போது அதில் மனோரம்மாவை நகைச்சுவை நடிகையாக அறிமுகப்படுத்தினார். 1958ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த படம்தான் மனோரம்மாவின் முதல் படம். மனோரம்மாவின் நகைச்சுவை நடிப்பு அனைவராலும் பாராட்டப்பட்டது. தொடர்ந்து பட வாய்ப்புகள் வந்து குவிந்தது. 1963ஆம் ஆண்டு வெளிவந்த மகளே என் சமத்து என்ற படத்தில் தாத்தா தாத்தா கொடு கொடு, இந்த தள்ளாத வயதிலா சடுகுடு என்ற பாடலை பாடினார் மனோரம்மா. மனோரம்மா சினிமாவுக்கு பாடிய முதல் பாட்டு இது. இதுவும் புகழ்பெற்றது. திரைப்பட பின்னணி பாடகியாகவும் மாறினார். கதாநாயகியாக வலம் வர வேண்டும் என்று நினைத்த மனோரம்மா காமெடி நடிகையாகவும் பின்னணி பாடகியாகவும் புகழ் பெற்றார். என்றாலும் ஹீரோயின் ஆசையும் மனதிற்குள் இருந்தது. அதுவும் ஒரு நாள் நிறைவேறியது. 1963ஆம் ஆண்டு வெளிவந்த மாடர்ன் தியேட்டரின் கொஞ்சும் குமரி என்ற படத்தில் கதாநாயகியானார். ஆனால் நகைச்சுவை நடிகையாக ஏற்றுக்கொண்ட அளவுக்கு மக்கள் அவரை கதாநாயகியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரும் இதை உணர்ந்து தனது பழைய பாணிக்கே திரும்பினார். இருந்தபோதும் பல்வேறு காலகட்டங்களில் அலங்காரி, பெரிய மனிதர், அதிசய பெண் போன்ற படங்களில் கதாநாயகியாக நடித்தார். பிற்காலத்தில் AVM நிறுவனம் தயாரித்த பாட்டி சொல்லை தட்டாதே என்ற படத்தில் கிட்டத்தட்ட கதாநாயகியாகவே நடித்தார். அபலை அஞ்சுகம் என்ற படத்தில் மனோரம்மா சென்னை தமிழில் பேசி நடித்ததை மக்கள் வெகுவாக ரசித்தார்கள். 100க்கும் மேற்பட்ட படங்களில் அவ்வாறே நடிக்கவும் செய்தனர். சென்னை தமிழிலேயே புகழ்பெற்ற பாடல்களையும் பாடினார். திரை உலகில் மகத்தான சாதனைகளை பெற்று வந்த போதும் மனோரம்மாவின் சொந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையவில்லை. எல்லோரையும் சிரிக்க வைத்த அவர் உள்ளுக்குள் அழுது கொண்டிருந்தார். மனோரம்மா நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த காலத்தில் அவருடன் முத்துராமன், குலதெய்வம் ராஜகோபால் போன்றவர்கள் இணைந்து நடித்து கொண்டிருந்தனர். இவர்களின் வைரம் நாடக சபாவை நடத்தி வந்தவர் SM ராமநாதன் என்பவர். பல வழிகளில் ராமநாதன் மனோரம்மாவுக்கு உறுதுணையாக இருக்க அதுவே பின்னர் காதலாக மாறியது. 1953ஆம் ஆண்டு அவரையே திருமணம் செய்து கொண்டார். திருமண வாழ்க்கைக்கு அடையாளமாக பூபதி என்ற மகன் பிறந்தார். அதன் பின் மனோரம்மாவை பிரிந்து சென்றவர் பின்னர் கடைசி வரை அவருடன் இணையவே இல்லை. தாயை போல தனி மரமானார் மனோரம்மா. ஆனாலும் மனம் தளர்ந்து விடாமல் தன் கலை உலக வாழ்க்கையை எவ்வித அப்பழுக்கும் இல்லாமல் தொடர்ந்தார். இந்த பயணத்தில் அவர் இப்போது 1300 படங்களை தாண்டி நடித்து கொண்டிருக்கிறார். நகைச்சுவை நடிகை என்பதை தாண்டி பின்னாளில் மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகையாகவும் வளர்ந்தார். மனோரம்மாவுக்கென்று தனி சிறப்புகள் சில உண்டு. அண்ணா, கலைஞர், MGR, ஜெயலலிதா, NT ராமாராவ் என 5 முதல்வர்களுடன் நடித்த பெருமை இவருக்கு மட்டுமே உண்டு. செட்டிநாட்டில் வளர்ந்ததால் இவரை செட்டிகுலப் பெண் என கருதி திரையுலகினர் ஆட்சி என்று பிரியமோடு அழைக்க அதுவே செல்லப் பெயராக நிலைத்துவிட்டது. AVM நிறுவனத்தோடு நெருக்கமாக இருந்த அவர் அந்நிறுவனத்தின் 25 படங்களில் நடித்துள்ளார். இந்தி உள்பட 5 மொழிகளில் பேசும் வல்லமை படைத்த மனோரம்மா
குன்வராபாய் என்ற இந்தி படத்தில் கதாநாயகியாகவே நடித்துள்ளார். மனோரம்மாவின் கலை வாழ்க்கையில் அவரை வந்து சேராத விருதுகளே இல்லை. 1000 படங்களை தாண்டியதற்காக தெலுங்கு பட உலகமும் தமிழ் பட உலகமும் தனித்தனியே திரண்டு விழா நடத்தி கௌரவித்தது. 1990ஆம் ஆண்டு புதிய பாதை படத்தில் சிறந்த நடிப்பிற்காக தேசிய விருது பெற்றார். திரையுலகம் தொடர்பான அனைத்து விருதுகளையும் பெற்ற மனோரம்மாவுக்கு 2002ஆம் ஆண்டு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. 5வது தலைமுறையினரிடனும் இணைந்து நடித்து கொண்டிருக்கும் மனோரம்மா தன்னம்பிக்கையின் சின்னம், ஒவ்வொரு தமிழ் பெண்களின் ரோல் மாடல். போராட்டமே வாழ்க்கை, போராடினால்தான் வெற்றி என்ற பொன்மொழிக்கு வாழும் உதாரணம் மனோரம்மா. பேராசிரியர் டாக்டர் கே. மீனா அவர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.